அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நிறைய பேர் எனக்கு தூக்கமே வரல, விடிய விடிய முழிச்சிட்டே இருக்கிறேன், விடிஞ்சும் தூக்கம் வரல, 24 மணி நேரம் தூக்கம் வராமல் இருக்குது, ஏதோ ஒரு நேரத்தில் 10 நிமிஷம் மட்டும்தான் கண் அசருது, மற்ற நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இப்போ அதிகமாயிட்டிருக்குது. அப்போது தூக்கம் என்பது மூளை சார்ந்தது அல்ல, அது மனம் சார்ந்தது, அறிவை சார்ந்தது. அப்போ தூக்கம் என்பது மன அமைதியினால் வரக்கூடியது அல்ல, அறிவு ரீதியினால் ஏற்பட்ட பாதிப்புகள், செயல்பாடுகள், எண்ணங்கள், சிந்தனைகள்னால ஆனது. அப்போ உங்களுக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும், நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், கனவுல பார்த்த மாதிரி இருக்கும், நிஜத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேலையை உங்களால் முழுசாக செய்யவே முடியாது, வேலையில் கவனிக்க முடியாது, யாராவது பேசினா எரிச்சல் வரும், காரணமே இல்லாமல் அழுக வரும், ஒரு நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பதட்ட நிலையில் இருக்கும், படபடப்பாக இருக்கும், எப்போவுமே உடல் சோர்வாக இருக்கும். சிந்தனைங்கிறது தானாக வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எதையுமே நினச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் திடீர்னு குபீர்னு இந்த ஊதுபத்தி புகை மாதிரி திடீர்னு குப்புன்னு வந்துடும். அது நான் ஸ்டாப்பாக ஒன்று தொட்டு போய்க்கிட்டே இருக்கும். இதுதான் தூக்கம் வராதுக்கான காரணம். அப்போ இது உங்களுடைய வேலை செய்யும் இந்த அறிவு சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, திறன் சார்ந்தது. இந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கங்கிறது வராது. அப்போது உங்களுடைய வேலை நீங்கள் எதை நோக்கி செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, எந்த சிந்தனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, எந்த எண்ணம்னு கேட்டால் எதுவுமே உங்களால் சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, சொல்ல வராது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களை அறிஞ்சு ஓடும், அறியாமல் ஓடும். இதுதான் தூக்கம் வராததுக்கு காரணம். அப்போது நம்ம மற்றவங்க மேலே பழி சொல்கிறத விட, உங்கள் மேலே நீங்கள் கோவப்படுறத விட, இந்த அறிவு சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்ததை முறைப்படுத்தி சரிப்படுத்திட்டால் உங்களுக்கு இயல்பான தூக்கம் வரும். அப்போ எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு, உங்களை ஏன் இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, நீங்கள் பார்த்தது, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது, கேட்டது, கெட்டது, உங்கள் அறிவாக உங்கள் மனசில் பதிவானது உங்களை இயக்குது, அதனால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ உங்கள் ட்ரைனேஜ், உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அப்போ அதை என்ன பண்ணுவோம், அதுக்கு புக் பண்ணி அதை கிளியர் பண்ணுவோம். அது கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் மனசு அறிவின் பதிவானது ஓவர்ஃப்ளோ ஆகி அது பிரச்சனையாக வெளிப்படுறதா தூக்கமின்மை, தொடர் தலைவலி, ஆர்வமின்மை, உடல் சோர்வு, எப்போவுமே ஏதாவது உடலுக்கு கைவலி, கால்வலி, கழுத்து வலி அப்படின்னு சொல்லி வயிற்று வலி, ஏதோ ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. இந்த எண்ணம் உங்களுக்கு தொடர்ந்து போகிறப்ப தான் உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் பல டிஸ்டர்பன்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வைரஸ் பிரச்சனைன்னு நினச்சிட்டு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்குவீங்க, கழுத்து வலிக்கு மருந்து எடுப்பீங்க, மோஷன் போகாதுக்கு மருந்து எடுத்துக்குவீங்க, நெஞ்சு படபடன்னு இருக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்குவீங்க, வயிறு உப்புசமாக இருக்குதுன்னு மருந்து எடுத்துக்குவீங்க, யூரின் வரலைன்னு மருந்து எடுத்துக்குவீங்க. ஏன்னா உங்கள் அறிவின் பதிவானது ஒன்றுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்தடுத்துக்கு போயிட்டுருக்கிறதா உங்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்புகள் கொடுக்கும். ஃபஸ்ட்டு மன இயக்கத்தை தடுக்கும், அடுத்தது உடல் பாதிப்பை உண்டாக்கும். அப்போவும் நீங்கள் சரி பண்ணாமல் முடியாதப்போ தான் இது தீர்க்க முடியாத ஒரு வியாதியாக, நோயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ இது போன்ற எண்ணம், சிந்தனை உங்களுக்கு தொடர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. உங்களுக்கு தொடர்ந்து தூக்கம் இயல்பாக ஒரு 2 நாள் 3 நாள் தூக்கம் வரலைன்னா அது பிரச்சனை இல்லை. தொடர்ந்து 10 நாளைக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா உளவியல் பகுப்பாய்வு செய்து அதற்கான சிகிச்சை முறைகளை தெரப்பியூட்டிக்காக எடுக்கிறப்ப தான் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இதுக்கெல்லாம் சைக்காட்ரிஸ்ட்டை போகணுமா அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட் வேறு, சைக்காலஜிஸ்ட் வேறு. சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க உங்களோட பகுப்பாய்வு, உங்கள் மனதின் அறிவை பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிமுறைகள், மூல காரணத்தை கண்டறிந்து உங்களை ஆக்டிவேஷன் தெரப்பி மூலியமாக செயல்முறைப்படுத்தும் போது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்போ இதுக்கு தூக்கம் வராதுக்கு மருந்து சாப்பிட்டா சரியாகுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கேள்வி வருது. பெரும்பாலும் தூக்கம் வரலைன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிந்திச்சு பாருங்கள், தூக்கம்ங்கிறது தானாக வந்தால் தூக்கம், தானாக வரலைன்னா அது துக்கம்.
அது துயரம். உங்கள் மனசை அது டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. உங்கள் செயல்பாட்டை தடுக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு கை கால் வரல, ஒரு வயித்துல ஒரு பிரச்சனை, காய்ச்சல் வருது, இல்லை ஒரு தலைவலி வருதுன்னா அது வைரஸ்னால் வந்துச்சு. அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிடும். அதே மாதிரி உங்கள் மனசில் அறிவில் பதிவானதுக்கு மறு உந்து தேவை. அந்த மறு உந்து நாலேஜ் இன்டெலிஜென்சியாக உங்களுக்கு உள்ளே போனால் தான் அறிவு மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம். உங்களோட பழைய அறிவு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, என்ன மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை பதிவேற்றி வச்சுருக்கிறீங்கிறது தான் உங்களோட அறிவு சிந்தனையாக, எண்ணமாக, செயலாக வெளிப்படுது. இதை முறைப்படுத்துறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் சிந்தனை சார்ந்த, எண்ணம் சார்ந்த, செயல் சார்ந்த தடைகள் வந்துச்சு, உங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா இதை முறைப்படுத்துறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் உளவியல் வழிகாட்டுதலில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.